Hello viewers, welcome to eCareer Plus YouTube channel. இந்த வீடியோ செஷனில் நாம் ஒரு லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய மாஸ்பெட் அண்ட் அதோட பேக்கேஜஸ், அதோட சைஸஸ், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லேப்டாப் மதர் போர்டில் மாஸ்பெட் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பின் டைப்பில் இருக்கும், ஸோ 6 பின் டைப்பில் இருக்கும் அண்ட் 8 பின் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கிறதுல 3 பின் டைப்பில் இருக்கிறதும் 6 பின் டைப்பில் இருக்கிறதும் ரொம்ப ஈஸியாக ரேண்டமாக ஐடென்டிஃபை பண்ணுறது முடியாது. ஸோ பை யூஸிங் ஸ்கிமேட்டிக்ஸ் இதை யூஸ் பண்ணி வேணும்னா நாம் அந்த 3 பின் அண்டு 6 பின் மாஸ்பெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். பிகாஸ் எனக்கு 3 பின் டைப்பில் டயோடு வரும், டிரான்சிஸ்டரும் வரும். ஸோ இந்த மாடலில் இருக்கும்போது மாஸ்பெட் எது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டில் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா QV7 அப்படின்னு ஒரு 3 பின்ல இருக்கு காம்பனன்ட், QV3 அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 பின் மாஸ்பெட். இப்போ இதுவும் இதே மாதிரி இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இது வந்து SOT ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்மால் அவுட்லைன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல இந்த ரெண்டுமே QV7 அண்ட் QV3 இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பின் மாஸ்பெட். இப்போ இதுக்கு கீழேயேவும் இங்கே QV5 QV4 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மாஸ்பெட்னு நாம நினைச்சோம் அப்படின்னா இது மாஸ்பெட் கிடையாது, இது டிரான்சிஸ்டர். ஸோ எப்படி இதுல டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா நான் ஸ்கிமேட்டிக் வச்சு இந்த நம்பரை ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AL5A அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த AL5Aன்றதை நான் சர்ச் பண்ணாலும் எனக்கு இது டிரான்சிஸ்டரா மாஸ்பெட்டான்றத என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறது முடியாது. ஸோ சர்ச் ஆப்ஷனில் எனக்கு கூகுளில் காட்டாது. பிகாஸ் மேலே கொடுத்துருக்க நம்பர் இந்த காம்பனன்ட்டுடைய பார்ட் நம்பர் கிடையாது. ஸோ பார்ட் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் ஒரு 3 பின் காம்பனன்ட் இருக்கும். அதாவது எங்கே காட்டுறேன் அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல் 3 சம்திங் ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, இந்த நேமில் போட்டிருக்குது. இப்போ இங்கே இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா DH1 அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு 3 பின் டயோடுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி டீன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் டயோடுன்னு எடுத்துக்க முடியும். ஆனால் இதே இது டிரான்சிஸ்டர் அண்டு மாஸ்பெட்டுக்கு Q அப்படின்ற லெட்டர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால 3 பின் மாஸ்பெட் 3 பின் டிரான்சிஸ்டரை
ஐடென்டிஃபை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டிஸ். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இங்கே பக்கத்தில் தெரிகிறது இந்த QV6 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இந்த 6 பின்ல இருக்குது 6 பின் மாஸ்ஃபெட். ஆனா இது 6 பின் மாஸ்ஃபெட்டா இல்ல 6 பின் டிரான்சிஸ்டரா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இப்போ பெருசா இருக்கிறத மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா அப்படி நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸோ எடுத்துக்க முடியாது. இப்போ இதே போர்டில் 6 பின்ல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரை நான் காட்டுறேன். சைஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், பட் எல்லா போர்டுலையுமே என்னால் என்ன பண்ண முடியாது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த 6 பின் டிரான்சிஸ்டர் மாதிரியே 6 பின் மாஸ்ஃபெட்டும் இருக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த PQ41 இருக்கு, PQ114. இதுவும் 6 பின் காம்போனன்ட்ஸ் தான். பட் இதெல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ சைஸ் வேரியண்ட்டை வச்சு நான் மாஸ்ஃபெட்டா இல்லை டிரான்சிஸ்டரா ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்றதுக்கான ரீசன் இப்போ இதே போர்டில் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா QZ2ன்னு ஒரு 6 பின் காம்போனன்ட் இருக்கும். இது ஆக்சுவலாக 6 பின் டிரான்சிஸ்டர். இந்த அப்படியேவும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா PQ206 இது ஒரு 6 பின் மாஸ்ஃபெட். ஸோ ரெண்டுமே சைஸ் வைஸ் பார்க்கும்போது சேமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஒன்று மாஸ்ஃபெட் இன்னொன்று டிரான்சிஸ்டர். ஸோ நான் இந்த போர்டோட சர்க்கியூட்டை பார்த்துருந்ததுனால இது எல்லாத்தையுமே நான் ரேண்டமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மாஸ்ஃபெட் இது டிரான்சிஸ்டர்னு சொல்லுவேன். ஸோ புதுசாக ஒருத்தவங்க போர்டை எடுத்து பார்க்கும்போது இது டிரான்சிஸ்டரா இல்லை இது மாஸ்ஃபெட்டா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ வித்தவுட் சர்க்கியூட் டயக்ராம். ஸோ வித் ஸ்கிமேட்டிக் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், எல்லா மாஸ்ஃபெட் எல்லா டிரான்சிஸ்டரையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது 3 பின் அண்ட் 6 பின் மாஸ்ஃபெட் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடியது. பட் 8 பின்ல வர எல்லாமே என்ன மட்டும்தான் அப்படின்னா என்னுடைய மாஸ்ஃபெட் மட்டும்தான். ஸோ 8 பின்ல டிரான்சிஸ்டர்ஸ் வராது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாஸ்ஃபெட்ல 2 டைப் இருக்கும். ஸோ N சேனல் மாஸ்ஃபெட் அண்ட் P சேனல் மாஸ்ஃபெட்னு. ஸோ நான் 8 பின் மாஸ்ஃபெட்ஸ்ல எது N சேனல் மாஸ்ஃபெட் எது P சேனல் மாஸ்ஃபெட்ன்ற வரைக்கும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன வெரைட்டி ஆஃப் பேக்கேஜஸ்ல இருக்கு, ப்ளஸ் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றத அப்படியே பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு 8 சேனல் மாஸ்ஃபெட். ஸோ இதுவும் ஒரு 8 சேனல் மாஸ்ஃபெட் தான். ஸோ இந்த 2 8 சேனல் மாஸ்ஃபெட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னரில் ஒரு டாட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டாட் அந்த பர்டிகுலர் மாஸ்ஃபெட்டோடைய ஃபர்ஸ்ட் பின் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மாஸ்ஃபெட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பின் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3 பின் வந்து சோர்ஸ், 4வது பின் வந்து பார்த்தீங்கன்னா கேட், 5 6 7 8வது பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைன். ஸோ அந்த 4 பின்னுமே ட்ரைன், ஒரே ஒரு பின் 4வது பின் மட்டும் கேட். ஸோ 1 2 3 வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ். ஸோ ஒன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் 1 2 3 பின்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும்.
5 6 7 8 பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணோம்னாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது 8 பின் மாஸ்ஃபெட்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும். இப்போது எனக்கு ஒவ்வொரு பிராண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் அந்த இது மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பின் மாஸ்ஃபெட் தான். அந்த ஃபஸ்ட்டு பின் டாட் இருக்கும். இப்போ இதில் அந்த டாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு லைன் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு பின் வர்ற இடத்துல மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக போர்டில் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் எனக்கு வேறு என்ன ஷேப்பில் இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பக்கத்தில் ஒரு காயில் இண்டக்டர் இருக்கா. ஸோ அந்த காயில் இண்டக்டர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாஸ்ஃபெட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆர் ஒரு சில போர்டில் ஒரே ஒரு மாஸ்ஃபெட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதே மாதிரி 8 நிறையா காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் எதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மாஸ்ஃபெட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடாப்டர் அண்ட் பேட்டரி லைனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குறதும் மாஸ்ஃபெட் தான். ஸோ பக்கத்தில் இந்த காயில் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மாஸ்ஃபெட்டோடைய ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நான் அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ஸோ சின்ஸ் நான் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு இப்போ காட்டுறதுனால ஸோ அந்த ஆங்கிள் கரெக்டாக வரல. சரிங்களா. ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே அந்த 2 மாஸ்ஃபெட் பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து எனக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அந்த டாட் இருக்கிறது ஃபஸ்ட்டு பின். ஸோ 1 2 3 வந்து சோர்ஸ், 4th பின் வந்து பார்த்தீங்கன்னா கேட், 5 6 7 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரைன். இதுலேயும் எனக்கு சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேருந்து. சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ இதே போர்டில் எனக்கு வேற எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காட்டுறேன் மாஸ்ஃபெட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது பெருசாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் சின்ன ஷேப்பில் சின்னதாக இருக்கும். ஷேப் சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ட்ரெயின் பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த காயில் இண்டக்டர் பக்கத்தில் ஒரு 3 மாஸ்ஃபெட் இருக்குது. ஸோ அந்த மாஸ்ஃபெட் தான் அடுத்த டைப். ஸோ இப்போ அதில் கொடுத்துருக்க வேல்யூஸ் ப்ளஸ் அந்த மாஸ்ஃபெட்டோடைய டாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இதில் இந்த 2 மாஸ்ஃபெட் ஒரே மாஸ்ஃபெட், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்பர்ஸ். ஸோ இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் லைன் கொடுக்காம ஒயிட் கலரில் ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா அந்த 3 மாஸ்ஃபெட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் ஸோ இந்த மாதிரி சின்ன ஷேப்பில் வர்ற மாஸ்ஃபெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர போர்டுகளில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 2 மாஸ்ஃபெட் தான். ஸோ இப்போது ஒரே டைப் ஒரே ஷேப்பில் இருக்க மாஸ்ஃபெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லேயுமே இருக்காது. சரிங்களா. ஸோ 1 2 டைப் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாஸ்ஃபெட் இருக்கிறது இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
போர்டில் ஒரு சின்ன டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க பின் தான் ஃபர்ஸ்ட் பின். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 மூணுமே சோர்ஸ். ஸோ அதனால அந்த மூணையுமே சேர்த்து சால்ட்ரிங் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 4வது பின் கேட்டுன்றதுனால அது மட்டும் தனியாக இருக்கும். 5 6 7 8 அதாவது எனக்கு ட்ரெயின் பின்ஸ் எல்லாமே ஜாயின்ல இருக்கிறதுனால ஃபுல்லாக சால்ட்ரிங் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்குற இந்த மாஸ்ஃபெட்டில் எனக்கு அந்த 4வது அந்த டாட் போர்டில் கீழே வைக்கலைனாலும் 4th பின் தனியாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சோர்ஸ் அந்த கேட் ட்ரெயினை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த டாட் இப்போ இதில் கொடுக்கல அப்படின்னாலும் என்னால் டைரெக்டாக போர்டில் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 4 வித்தியாசமான ஷேப்ஸில் தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மாஸ்ஃபெட்ஸ் லேப்டாப் மதர் போர்டில் இருக்கும். இப்போ இதில் என் சேனல் மாஸ்ஃபெட் பி சேனல் மாஸ்ஃபெட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த ஒரு 8 பின் மாஸ்ஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 நம்பர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலர் 4 நம்பர்ஸில் 4வதாக இருக்க நம்பர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1448. ஸோ இந்த மாதிரி 8 அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லைன்னா 0 2 4 6 8 அதாவது ஈவன் நம்பர்ஸ் இரட்டைப்படை நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என் சேனல் மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ பக்கத்தில் இருக்க மாஸ்ஃபெட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1718 அப்படின்னு நம்பர் இருக்கும். ஸோ ஆப்போசிட் வச்சிருக்கிறதுனால தலைகீழ இருக்கு. ஸோ ரெண்டுமே என்னதான் அப்படின்னா என் சேனல் மாஸ்ஃபெட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ ஆப்போசிட் 2 மாஸ்ஃபெட் இருக்கு. இதில் ஒரு மாஸ்ஃபெட்டில் நம்பர் கொஞ்சம் தெளிவாக தெரியும் தலைகீழாக இருக்கிறதுல. ஸோ இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சரியாக தெரியலைனாலும் பட் நம்பர் ஓரளவுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4407A அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ 7 அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 4th நம்பர் அதாவது எனக்கு 4 டிஜிட் நம்பர் மட்டும்தான். 5th ஏதாவது லெட்டர் இருந்துச்சுனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த இதில் ஸோ 4407 அப்படின்னு இருக்கும். ஸோ 7 அப்படின்னு இதில் இருக்கு. இல்லைன்னா 13579 அதாவது ஆட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை நம்பர்ஸ் இருந்தால் அது வந்து பி சேனல் மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பி சேனல் என் சேனல் மாஸ்ஃபெட் ஐடென்டிஃபை பண்ணுற மெத்தட். ஸோ பொதுவாக ஒரு போர்டில் அடாப்டர் லைன் அடாப்டர் சர்க்கியூட் அப்புறம் பேட்டரி சர்க்கியூட்டில் இருக்க மாஸ்ஃபெட்ஸ் வந்து பி சேனல் மாஸ்ஃபெட்டாக இருக்கும். அதே இது காயில் இண்டக்டர்ஸ் பக்கத்தில் கொடுத்துருக்க மாஸ்ஃபெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் சேனல் மாஸ்ஃபெட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு டைம் ரிட்டர்ன் காட்டிடுறேன். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் இண்டக்டர் பக்கத்தில் 2 மாஸ்ஃபெட் இருக்குது. ஸோ அந்த 2 மாஸ்ஃபெட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4134 4128. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர்ஸில் முடிகிறது கடைசி நம்பர். ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் சேனல் மாஸ்ஃபெட். ஸோ இப்போது ஒரு லேப்டாப் மதர் போர்டில் மாஸ்ஃபெட் உடைய டைப்ஸ் அண்ட் ஷேப்ஸ் எப்படி பார்க்குறதுன்றது பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.